சிவகங்கை மாவட்டத்தில் யார் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் இருக்கிறது 4 சட்டமன்ற தொகுதிகள். அதில் ஸ்டார் தொகுதி அப்படிங்கிற அந்தஸ்துக்குள்ளே வந்திருக்கிறது காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. ஏன்னா காரைக்குடியில் காங்கிரஸ் சார்பில் மாங்குடி போட்டியிடுகிறார். அதேபோன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அமமுக சார்பில் தேர்போகி பாண்டி போட்டியிடுகிறார். கடந்த தேர்தலில் அமமுக தனியாக நிற்கும் பொழுதே சற்றேறக்குறைய 30,000 ஓட்டுகளுக்கு மேலெடுத்தவர் தேர்போகி பாண்டி. அந்த பகுதி மக்களோடும் மண்ணோடும் ரொம்ப பரிச்சயம் கொண்டவர். அதே மாதிரி இங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் சீமான் போட்டியிடுறார். சீமான் நிற்கிறதுனாலேயே இந்த தொகுதி ஸ்டார் தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்பவே கவனம் குவிக்கப்படுது. சீமானோட பிரச்சாரம் வெகு மக்களை ஈர்க்குது. சீமானை அதிகமான மக்கள் ஃபாலோவும் செய்கிறாங்க இந்த தொகுதிக்குள்ளே. அதை விட முக்கியமாக தாவேகா சார்பில் பிரபு போட்டியிடுகிறார். விஜயே போயிருந்தார், பிரச்சாரம்லாம் பண்ண போயிருந்தார். விஜய் பேசலை, பிரபுவை மேலே ஏற்றி கையெல்லாம் கொடுத்தார். அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த தொகுதியில் உள்ளபடியே 4 முனை போட்டி கடுமையாக இருக்குது. ஏன்னா 4 பேருமே ஏதோ ஒரு வகையில் மக்களோடு ரொம்ப நெருக்கமானவர்கள். சீமான் அவர்கள் இதில் ஒருபடி மேலே சென்று ஒரு கட்சியினுடைய தலைவர், அதாவது ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்தாலும் கூட மாற்றத்துக்கான ஓட்டு என்பது இந்த தொகுதியில் ரொம்ப குறைவாக இருக்குது. போன சட்டமன்ற தேர்தலில் 2021 23,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் எடுத்திருந்தது. அந்த அடிப்படையில் சீமான் போட்டியிட்டாலும் கூட கடும் போட்டி என்பது 2 முனை போட்டியாகத்தான் இருக்கிறது. அது தேர்போகி பாண்டி வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு தான் இருக்குது. அந்த புள்ளியில் காங்கிரஸுக்கும் அமமுகவுக்கும் இடையில் ஒரு இழுபறியான சூழல் தான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. சீமான் இந்த தொகுதியில் பின்தங்குகிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்குது. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அமைச்சர் பெரிய கருப்பன் திமுக சார்பிலும், பாஜக சார்பில் திருமாறனும், நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் ரம்யா மோகனும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் சீனிவாச சேதுபதியும் போட்டிடுறாங்க. 2 முறை அமைச்சராக இருந்தவர், 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பெரிய கருப்பன். பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவும் அவர் மேலே இல்லை. பெரிய பாசிட்டிவ் வைப்பு, நெகட்டிவ் வைப்பு ரெண்டுமே அவர் மீது இல்லை அப்படிங்கிறது அவருக்கு பெரிய பலமாக மாறுது. எளிமையானவர், தொகுதிக்குள்ளே என்ன நல்லது கெட்டனாலும் போகிறவர் அப்படிங்கிற அடிப்படையில் அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. ஸோ இந்த தொகுதியில் திருப்பத்தூரில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரிய கருப்பன் முந்துகிறார். அடுத்தது சிவகங்கை சட்டமன்ற தொகுதி. இங்கே கருணாஸ் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் கருணாஸுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நாங்கள் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். கருணாஸ் இந்த தொகுதியில் பின்தங்குகிறார். அதிமுகவுடைய வேட்பாளர் செந்தில்நாதன் இங்கே மைலேஜ் எடுக்கிறாரு. செந்தில்நாதன் ஏற்கனவே இதே தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர், சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர், அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர், பழகுவதற்கு எளிமையானவர், அனைத்து தரப்பு மக்களையும் அன்பாக பழகக்கூடியவர். ஸோ அந்த அடிப்படையில் வெளியூர் வேட்பாளர் அப்படிங்கக்கூடிய ஒரு இமேஜ் கருணாஸுக்கு இருக்குது. உள்ளூர் வேட்பாளர் அப்படிங்கக்கூடிய ஒரு குட் இமேஜ் செந்தில்நாதனுக்கு இருக்குது. ஸோ இந்த தொகுதியில் செந்தில்நாதன் முந்துகிறார். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய இந்துஜா ரமேஷ், தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடிய குழந்தைராணி நாச்சியார் ஆகியோரும் கணிசமான வாக்குகள் எடுக்கிறாங்க. மானாமதுரை தனி தொகுதி. திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் தமிழரசி, பாஜக சார்பில் பொன் பாலகணபதி, பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் சண்முகப்பிரியா, தாவேகா சார்பில் இளங்கோவன் போட்டிடுறாங்க. இதில் பொன் பாலகணபதி பின்தங்குகிறார். காரணம் என்னன்னா, அவர் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர். தொகுதி மாதிரி இங்கே வந்து நிற்கிறாரு. கிட்டத்தட்ட மாவட்டம் மாதிரியே நிற்கிறார். பரமக்குடி என்பது ராமநாதபுரம் மாவட்டம், இது சிவகங்கை மாவட்டம். தனித்தொகுதி என்பதனால் இங்கே வந்து நிற்கிறார் அவர். ஸோ அப்போ அவர் இங்கே வந்து நின்றால் கூட பரமக்குடியே தனித்தொகுதியாக இருந்தாலும் அங்கே அதிமுகவே போட்டியிடுகிறது. மானாமதுரைக்கு இடமே நிற்கிறார் பொன் பாலகணபதி. அதிமுகவினருடைய ஒத்துழைப்பும் அவருக்குள்ள தொகுதிக்குள்ள பெரிதாக இல்லை. பாஜகவினருமே கடமைக்கு வேலை செய்கிறாங்க. ஸோ இங்கே தமிழரசி முந்துகிறார். ஒருவேளை இந்த தொகுதியில் அதிமுகவே நேரடியாக போட்டிட்டு இருந்தால் தமிழரசிக்கு கடும் குடைச்சலை கொடுத்திருக்க முடியும். பட் பாஜக நிற்பதனால் தமிழரசி எளிதாக முந்துகிறார். ஸோ சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் காரைக்குடியில் இழுபறியான சூழலும், திருப்பத்தூர் அதிமுக வெர்சஸ் டிஎம்கே என்பதில் திமுக லீடு எடுத்து அமைச்சர் பெரிய கருப்பன் வெல்கிறார். சிவகங்கையில் அதிமுக வெல்கிறது, மானாமதுரையில் திமுக வெல்கிறது என்பதுதான் இப்போதைய கள நிலவரமாக இருக்கிறது. இதுதான் சிவகங்கை மாவட்டத்தினுடைய நிலவரம்.